ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷ்ஷும் டிஷ்ஷும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கேக் வீட்லேயே எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக ஆயில் தடவி ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா கோதுமை இல்லை மைதா மாவு தூவி விட்டுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சூடாகிறதுக்குள்ளே கேக்குக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, 1/4 கப் எண்ணெய், 1/2 கப் சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இதோட 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் காஃபி தூளும் அரைச்சி வச்சுருக்க ஃபைன் பேஸ்ட்டையும் இந்த மாவோட கலந்து காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் 1/4 கப்பையும் இதோட சேர்த்து கரண்டி இல்லைன்னா விஸ்க் வச்சு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு 2 தட்டு தட்டி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பையும் கருப்பு திராட்சையும் இப்படி போட்டு டெக்கரேட் பண்ணி ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ண பாத்திரத்தில் 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேக் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு குச்சியை இப்படி நடுவில் விட்டு பார்த்தீங்கன்னா மாவு அந்த குச்சியில் ஒட்டாமல் வரணும். இப்போ சூப்பரான சாஃப்டான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வீட்டில் செஞ்சுதான் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டிஷ்ஷும் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.